பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது ஜூன் மாதம். நாம் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாயின் மாசற்ற இருதயத்தையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் மாதம். ஒரு மாலை நேரம் நான் என் சக தோழிகளோடு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நல்ல இதயம் ஒன்று என்று பாடினேனா, உடனிருப்பவர்கள், என்னது நல்ல இதயமா, அதுவும் இந்த காலத்துல நல்ல எண்ணமும் நல்ல இதயமும், இதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆம் பிரியமானவர்களே, அன்பு எங்கெல்லாம் பயணிக்கிறதோ அங்கெல்லாம் நாம் நல்ல இதயங்களை கண்டு மகிழலாம். இந்த அன்புக்கு அடித்தளமாக விளங்கக்கூடியதுதான் இந்த இயேசுவின் திரு இருதயமும் மரியாயின் மாசற்ற இதயமும். பரிசளிக்க விரும்பினால் இதயத்தை பரிசளி என்பார்கள். ஏனென்றால் அது ஒன்றுதான் என்றும் நிரந்தரமானது. அதன்படி மனித குலம் முழுமைக்கும் உரிமை பொருளாய் கொடுக்கப்பட்டதுதான் இயேசுவின் திரு இதயமும் மரியாயின் மாசற்ற இதயமும். இதயம் ஒன்றிப்பின் அடையாளமாகும். என்ன செய்வது என்பதை தீர்மானிக்க முடியாமல் தத்தளிக்கும் போதெல்லாம் இதயம் சொல்லும் வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்பார்கள். ஏனெனில் இதயம் எப்போதும் இனிமையானதை மட்டுமே, உண்மையானதை மட்டுமே, தூய்மையானதை மட்டுமே நமக்கு சொல்லித்தரும். இதயத்தின் இயல்பு என்று பார்க்கும்போது அறிவை விட உயர்ந்தது இதயம். எப்படின்னு கேட்குறீங்களா? அறிவு உடலின் ஒரு பகுதி, ஆனால் இதயம் ஒன்றுதான் நம்மில் ஒவ்வொரு பகுதியாகவும் இயங்குகிறது. பல நிலைகளில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள அறிவு பயன்பட்டாலும் நாம் அன்பானவர்கள் என்பதை காட்ட, அடுத்தவரிடம் நாம் அக்கறை உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்த இதயமே நமக்கு உதவுகின்றது. ஆம், ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் நமக்கு இதயத்தை பரிசாக கொடுத்துள்ளார்கள். அந்த பரிசை இலவசமாக கொடையாக பெற்றுள்ள நாம் பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்க வேண்டும் அல்லவா? அந்த இரு புனிதமான இதயங்களின் ஏக்க பெருமூச்சுகளை நமதாக்கி பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவ்விரு புனித இதயங்களின் தேடல்கள் என்னென்ன என்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். புனிதமான இரு இதயங்களின் அமைப்பு, வெளிப்பாடு என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்வோமா? இயேசுவின் திரு இதயம் பற்றி எரியும் தீயுடன் கூடிய முள்முடி சூழ்ந்த இதயம். மரியாயின் மாசற்ற இதயமோ 7 வாள்கள் துளைக்கப்பட்டு ரோஜாக்கள் மற்றும் லில்லி பூக்களால் கட்டப்பட்ட இரத்தம் தோய்ந்த எரியும் இதயம். இப்புனித இதயங்கள் கத்தோலிக்க திரு அவை, ஆங்கிலிக்கன் ஒன்றியம், லூதரனியம் இவர்களால் வணக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது. ஆண்டவர் இயேசு இல்லாமல் அன்னை மரியாள் இல்லை. எனவே முதலில் நாம் நம் ஆண்டவர் இயேசுவின் இதயம் குறித்த உண்மைகளை தெரிந்து கொள்வோமா? நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பு இதயம் எப்படிப்பட்டது? குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் இதயத்திலிருந்து வெளிவந்த இரத்தமும் தண்ணீரும் அவர் அன்பை பறைசாற்றுகின்றன. இயேசுவின் திரு இதயம் பரிசுத்தமானது, திடமானது, மதுரமானது, இரக்கமானது, பொறுமையானது, வசப்படுத்துவது, தாழ்ச்சியும் சாந்தமும் நிறைந்தது, மன்னித்து மறக்கும் இயல்புடையது, சர்வ அதிகாரத்திற்கும் சொந்தமானது, ஆராதனைக்குரியது, இன்பங்களை அர்ச்சிக்கும் இதயம், துன்பங்களிலிருந்து ரட்சிக்கும் இதயம், உலகின் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் வாழ்த்தி துதித்து போற்றத்தக்கது, இளைப்பாறுதல் தரும் இதயம் அது, ஞானத்தின் பிரகாசமானது, நம்பிக்கையின் ஊற்றுமானது, பரிசுத்த ஆவியினால் உருவான இதயம் அது, தேவ வார்த்தையோடு ஒன்றித்திருக்கும் இதயம், சகல புண்ணியங்களும் சம்பூர்ணமாய் நிறைந்தது, மன்னித்து மறக்கும் இயல்புடையது, சர்வ அதிகாரத்திற்கும் சொந்தமானது, ஆராதனைக்குரியது, இன்பங்களை அர்ச்சிக்கும் இதயம், துன்பங்களிலிருந்து ரட்சிக்கும் இதயம், உலகின் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் வாழ்த்தி துதித்து போற்றத்தக்கது, இளைப்பாறுதல் தரும் இதயம் அது, ஞானத்தின் பிரகாசமானது, நம்பிக்கையின் ஊற்றுமானது, பரிசுத்த ஆவியினால் உருவான இதயம் அது, தேவ வார்த்தையோடு ஒன்றித்திருக்கும் இதயம், சகல புண்ணியங்களும் சம்பூர்ணமாய் நிறைய பெற்று புனிதர்களின் ஆனந்தமாக விளங்கும் இதயம், நித்திய பிதாவுக்கு உகந்த பிரியமுள்ள இதயம், மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த இதயம், ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இதயம், உயிரும் உயிர்ப்புமான உன்னத இதயம். ஆம், அது கடவுளின் இதயம். இப்பொழுது மரியின் மாசற்ற இதயம் குறித்து தெரிந்து கொள்வோம். மரியாளின் அக வாழ்வும் அன்பு வாழ்வும்
மகிழ்ச்சிகள், துக்கங்கள், நற்பண்புகள், மறைக்கப்பட்ட பரிபூரணங்கள் என எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளின் மீதான அன்பில் ததும்பும் இதயம், ஜென்ம மாசு அணுக முடியாத இதயம், தேவ வரங்களால் நிறைந்த இதயம், பரிந்து பேசும் இதயம், இயேசுவின் திரு இதயத்தை நாம் அடைந்து மகிழ உதவும் வாய்க்கால், வாசல் அதுவே ஆகும். 7 வாள்கள் துளைக்கப்பட்ட இதயம், இவ்வுலகிற்கு புகலிடமான இதயம், அடைக்கலம் தரும் இதயம் அது. இவ்வுலகம் மீட்பு பெற வேண்டும் என ஏங்கும் இதயம், தாழ்ச்சி, தூய்மை, பொறுமை, கீழ்ப்படிதல், அன்பு எனும் புண்ணியங்களால் அணி செய்யப்பட்ட இதயம், அன்பை, இரக்கத்தை பிரதிபலிக்கும் அடையாளம் அது. தலைமுறை தலைமுறையாக போற்றப்படத்தக்க இதயம், மனுக்குலத்தின் மீட்பாயிருக்கும் இதயம், அதுவே கடவுள் விரும்பி தேடி குடிகொண்ட இதயம், அதுவே மரியின் மாசற்ற இதயமாகும். மரியாயின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணிக்கும் போது அரசியல், சமுதாய, ஆன்மீக நிகழ்வுகளில் நம்ப முடியாத அதிசயங்கள் நிகழ்கின்றனவாம். வரலாற்றிலேயே மாபெரும் வெற்றியாக மரியாளின் மாசற்ற இதய வெற்றி சொல்லப்படுகிறது. மரியாயின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணமாகும் போது ஒன்றிப்பும் அருளும் திருச்சபைக்கும் உலகிற்கும் கிடைக்கின்றது. ஒன்றிப்பின் அன்னை, அன்பும் ஆவலும் நிறைந்த உலகின் ஒன்றிப்பையும் அமைதியையும் ஆண்டவர் இயேசு மரியாளின் மாசற்ற இதயத்தையும் ஒப்படைத்துள்ளார். இயேசுவின் திரு இருதயமோ தூய இயல்பையும் அன்பையும் சுட்டிக்காட்டக்கூடியது. மனிதகுல மீட்பில் இயேசுவின் ஆவல் மற்றும் கையளிப்பை தியானிக்க இந்த இயேசுவின் இதய பக்தி முயற்சி நமக்கு பெரிதும் உதவுகிறது. இயேசுவின் இதய பக்தி குறித்து புனிதர்கள் பலர் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவைகளில் சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். 1917 போர்ச்சுகலின் பாத்திமாவில் 3வது முறையாக காட்சியளித்த போது கன்னி மரியாள் 3 சிறிய மேய்ப்பர்களுக்கு இவ்வாறு கூறியிருக்கிறார்: ஆன்மாக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றவும் உலகில் அமைதியை கொண்டு வரவும் கடவுள் தனது மாசற்ற இதயத்தின் மீதான பக்தியை உலகில் நிலைநாட்ட விரும்புகிறார் என்ற கருத்தை அன்னை மரியாள் மொழிந்திருக்கிறார். புனித பெரிய கிரகோரியார் இயேசுவின் திரு இதயத்திலிருந்துதான் மனித குலத்திற்கு தேவையான அனைத்து அருளும் ஆசீரும் பாய்கின்றன என்கின்றார். தூய பிரான்சிஸ்கு சவேரியாரோ இறக்கும் தெருவாயில் நம் இரட்சகர் தம்முடைய குத்தி திறக்கப்பட்ட இருதயத்திலிருந்து நம்மை பெற்றெடுத்தார் என்று கூறியிருக்கின்றார். புனித ஜேன் என்பவர் சொல்லும் பொழுது, உங்களுடைய இதயம் இயேசுவின் இதயம் போல் இருக்க ஜெபம் செய்யுங்கள் என்று நமக்கு கற்பிக்கின்றார். புனித யோவான் 13:1 நாம் இப்படியாக பார்க்கிறோம்: இயேசுவின் திரு இதய அன்பு என்றும் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு தம் உடலையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இயேசுவின் திரு இதயம் என்பது தந்தையின் இதயம் என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். புனித 2ஆம் அருள் சின்னப்பர் சொல்லுகின்ற பொழுது, உங்கள் பார்வையை இயேசுவினுடைய திரு இதயத்தில் நிலைநிறுத்துங்கள், அப்பொழுது உண்மையான இதயம் பெறுவீர்கள் என்று கூறியிருக்கின்றார். ஆம், அன்பில் இணைந்த இதயம், அன்பால் பற்றி எறியும் இதயம் நம் ஆண்டவர் இயேசுவின் இதயம். வாழ்வின் உண்மையான பொருள் என்ன என்றால், அது அன்பு செய்வதிலும் அன்பு செய்யப்படுவதிலும் தான் அடங்கியிருக்கின்றது. உள்ளார்ந்த உண்மையான வாழ்வு என்பது நம் ஆன்மாவை அழிவு பாதையில் இட்டு செல்லாமல் இருப்பதே ஆகும். இயேசுவின் திரு இதயத்தை நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், கடவுளின் அன்பு எத்தகையது என்பதையும், மன்னிப்பின் சிறப்பையும், இறை இரக்கத்தின் பேருண்மையையும், மனிதகுல மீட்புக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த அந்த தந்தையின் அன்பையும் நாம் அறிந்து கொள்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கடவுளின் உடன் இருப்பை நம்மால் உணர முடிகின்றது. ஆம் பிரியமானவர்களே, நம் முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் இந்த புனிதமான இரு இதயங்களின் வெற்றிக்காக உழைப்பதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். விசுவாசத்தால் அருளப்படும் அன்பு எனும் கடவுளின் தூய கொடையை தாழ்ச்சியினால் பகிர்ந்து இதயங்களின் விருப்பமான இறை தூது பணியை வாழ்வாக்குவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயம் நாம் வெற்றி வாழ்வை பரிசாக பெறுவோம். இதுவே இயேசுவின் திரு இதய பக்தியும் அன்னை மரியின் பக்தி முயற்சியும் நமக்கு கற்றுத்தரும் பாடங்களாகும். நல்ல இதயம்
என்று ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம்.